கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய இதயத்தை பலப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னையே நான் தந்து விட்டேன், அவர்களுக்கு செல்வத்தை தான் நான் கொடுக்கிறேன் என்று புகாரியில பல இடத்துல ஹதீஸ் வருது. வேற ஏதோ ஒரு கிதாபுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க இப்படி பேசுறீங்களான்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு அன்சாரிகளுக்கு அதிகமா தரல, என்னை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று நீங்க சொன்னீங்களா அப்படின்னு அன்சாரிகளிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சமயத்தில் பெரிய சஹாபாக்கள் சொன்னாங்களாம், ஒன்னும் தெரியாத பலகீனமான இளைஞர் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. இளைஞர்களுக்குன்னே ஒரு வேகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அருமையான இளைஞர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்கும்படி உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இளைஞர்கள்ட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அந்த ஹதீஸ்ல, அப்படியா பேசுனீங்க, பரவாயில்லை, நீங்க என்ன இன்னும் கொஞ்சம் கூட பேசி இருக்கலாம். அவங்களுடைய மனசாந்திக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்சம் கூட என்ன பேசி இருக்கலாம். பேச சமயம் சொன்னாங்களா, நான் ஆடை இல்லாமல் ஒன்றும் ஆடை இல்லாமல் இருந்த சமயத்தில் எனக்கு ஆடை அளித்தீர்கள், உணவில்லாத சமயத்தில் எனக்கு உணவளித்தீர்கள், நான் ஊரை விட்டு துறந்து வந்த சமயத்தில் எனக்கு இருப்பிடம் தந்தீர்கள். இந்த வார்த்தை ஒரு மரியாதையான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அவர் சொல்றாரு, நான் பண்ட பராரியாக நான் உங்களிடத்தில் வந்தேன், சோத்துக்கு வழி இல்லாமல் நான் வந்தேன், உடுக்க துணி இல்லாமல் நான் வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்க்கக்கூடிய சமயம் வார்த்தையில ஒரு நளினம் வேண்டாமா? நான் சொல்லி இது வேண்டாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக இல்லாததை சொல்லலாம் என்று சொல்லி காட்டலாம், கொஞ்சம் இறைச்சல் இருக்கும், கேட்டு பாருங்க. அவரே சொல்றார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஓட்டுறீங்க, உடுத்த துணி இல்லாம வந்த பண்டார பரதேசியம் வந்த நிக்கணும். உங்க ஊர்க்கார அடிச்சு துரத்துறான், எங்க ஊர்க்கார அரவணைச்சோம், இப்படி கூட நீங்க சொல்லலாம். சொல்ல ரைட் இருக்கு உங்களுக்கு, சொல்லுங்க. கோபப்பட்ட சொல்ல என்ன அப்படி சொல்லிட்ட, ஏன் அப்படி சொல்றேன்னா, பெத்த தாயை கூட நன்றி கட்டு நன்றி இல்லாம பேசக்கூடிய ஒரு அர்த்தம் பார்க்கணும். ஒரு தாய் சொல்றா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு வளர்த்தா, உனக்காக என் கையெல்லாம் தேடி என்ன பாடுபட்டேன் தெரியுமா அப்படி ஒரு தாய் சொல்லும் பொழுது சும்மா இருக்கணும். நம்ம என்ன வளர்த்து கழிச்ச எல்லாரும் ஒரு மத்த வளர்த்து புதுசா ஒரு மாதிரி பேசுற, மத்தவங்க பெற்ற தூரம் போட்டான் சொல்றா சொல்லுவாங்க தெரியுமா, பெற்ற தாயை நன்றி, பெற்ற தாயிடம் கூட நன்றி கட்டு பேசு. சொல்ல என்ன சொல்லலாம், நீங்க அளவெடுத்து ஏன் அர்த்தம் அதை சேர்த்து மரியாதை சொன்னாங்களா? நீங்க கேட்கலாம், பண்டார் பிரதேசிகளாக வந்தீர்கள், சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தீர்கள், இருக்க இடம் இல்லாமல் வந்தீர்கள், உடுத்த துணி இல்லாமல் வந்தீர்கள். நாங்க தான் யார சொல்ல தந்தோம், தந்தை எங்களுக்கு கம்மி. அருமையானவர்களே, இது எந்த நாகரீகம்? வாப்பாவை பேசக்கூடிய சமயம் கூட ஒரு நாகரீகத்தோடு பேச கற்றுத்தந்த இந்த மார்க்கம். நாயகன் சொன்னா பண்ட பரார் என்ன, உங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தவர்கள் என்ன? இது நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசமா? எங்கள் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அருமையான வாலிபர்களே, அருமையான சகோதரர்களே, இவரை நீங்க மேடை ஏற்றி இந்த புனிதமான மண்ணுக்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. கண்மணி நாயகத்தினுடைய விஷயத்தில் பண்ட பராரி, சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தேன், உடுக்க துணி இல்லாமல் வந்தேன், ஒரு மொழிபெயர்க்கு ஒரு வார்த்தை கிடைக்கலையா? நாம நம்ம தகுதிக்கு தாண்டால தமிழ்ல மொழிபெயர்க்கிறோமே, இலக்கியம் தெரியாதா, இலக்கணம் தெரியாதா, வார்த்தை இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது தெரியாதா? இதுதான் கண்மணி நாயகம் கற்றுத்தந்த ஒழுக்கமா? இஸ்லாம் கற்றுத்தந்த ஒழுக்கமா? உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைவரை சொல்லுகிற பொழுது எவ்வளவு அழகாக சொல்லுகிறீர்கள். இல்ல அடுத்த கூட்டத்தில் வந்து எங்க தலைவரை அப்படித்தான் சொல்லுவோம் சொன்னா, உங்க தலைவர் உங்களுக்கு கற்றுத்தந்த நாகரிகம் அது. எங்கள் தலைவர் உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம் அஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த மரியாதை அதுவல்ல. வார்த்தையில் நளினம் தேவை. எங்களை திட்டுங்கள், ஜாச பெயரெடுத்து திட்டுங்கள், பொறுத்துக் கொள்ளுகிறோம். மரியாதை குறைவான வார்த்தையை வைத்து திட்டுங்கள். எங்கள் உயிரினும் மேலான கண்மணியினுடைய விஷயத்தில் வார்த்தை பேசும்பொழுது தயவு செய்து சொல்லுகிறோம், இரத்த கண்ணீர் வடித்து சொல்லுகிறோம், வேதனையோடு சொல்லுகிறோம். இனிமேல் இஸ்லாமிய மேடைகளில் இது தேவையில்லை. ஒரு டென்மார்க்குக்காரன் சொல்லி இருந்தா பரவாயில்லை, கார்ட்டூன் வரைஞ்சானா டென்மார்க்குக்காரன், இவங்க எல்லாம் கொடி பிடிச்சாங்க.
இப்ப கொடிபிடிக்க வேண்டியவர்கள் அருமையான வாலிபர்களை யார்? நீங்க கொடிபிடிக்க வேண்டும். டென்மார்க்குக்காரனுக்கு எதிராக அல்ல. உங்களை நான் கொடிபிடிக்க சொல்லவில்லை, கை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறேன். மேடை நாகரிகம் தெரியாதவர்களுக்கு மேடை நாகரிகத்தை கற்றுத் தருவதற்காக வேண்டி கை உயர்த்துங்கள் என்று சொல்லி காட்டுகிறேன். அருமையான சகோதரர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் உண்மையான விஷயத்திற்கு மாற்றமானதை சமுதாயத்திற்கு ஒட்டு சொல்வதல்ல. இன்னொன்னு தக்லீதுனா என்னன்னு கேட்கிறார் இவர். மொழி விளக்கம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி இருக்கணும். இவர் சொல்லாரு தக்லீதுக்கு இவங்க புதுசா விளக்கம் சொல்லாங்களாம். நாம கேட்கிறோம், தயவு செய்து அருமையான வாலிபர்களே, கையில செல்போன் இருக்கிற அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். தக்லீதுக்கு நீங்க சொன்ன விளக்கம் அரபி இலக்கிய கிதாபுகள்லயோ இலக்கண கிதாபுகள்லயோ, சாஃபி ஹனபி மதுஹப் கிதாபில் அல்ல, அரபியனுடைய மொழி வளத்தை சொல்லித் தரக்கூடிய கிதாபுகளில் எந்த கிதாபுல இருக்குது தக்லீது? இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் சொல்லுவோம், அவங்களும் சொன்னாங்களாம். அவங்களுக்கு எதிர்கோஷ்டியாக ஒரு காலத்தில் தௌஹீத்வாதியாக இருந்து இப்ப பிரிந்து சிதறி இருக்கிறார்களே 23 வருஷத்துல 6 7 அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை தந்து சுன்னத் வல் ஜமாஅத்தில் கொண்டு வந்து சேர்ப்பானா. நாம துஆ செய்வதற்காக வேண்டிதான் இந்த கூட்டம் கூட்டி இருக்கிறோம். ஒன்றில மட்டும் நாங்க வரம்பு மீறி பேசுவோம். எங்கள் கண்மணி நாயகத்தை ஏதாவது சொல்வதாக இருந்தால் எங்கள் இறைமையினால் தாங்காது. அவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி பேசாதீர்கள். வேற யாருடைய விஷயத்துல எது பேசினாலும் பரவாயில்லை. அவரு சொல்றாரு, பிஜே தக்லீது செய்யறாங்க, பிஜேனுடைய அடிவரடிகள் சொல்றாங்களாம், அதனால தக்லீதுனா என்னன்னா அவர் சொல்றாரு, நான் சொல்ல இவங்களுக்கு மொழி வளம் தெரியல இந்த வார்த்தையை சொல்லியே சொல்றாரு. பிஜே ஒரு கருத்தை தக்லீதுக்கு விளக்கம், பிஜே ஒரு கருத்தை சொன்னாராம், அதை ஏத்துக்கிறது இல்லையா தக்லீத். வேற பிஜே ஒரு கருத்து சொன்னது பிறகு ஒரு குர்ஆன் ஆயத்தை கொண்டு பிஜே ஒரு ஆளு காட்டுறார். பிஜே ஒரு கருத்தை சொல்லி ஒரு மனுஷன் அதை பின்பற்றுறார். பின்பற்றின பிறகு ஒரு ஆளு ஒரு குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்து காட்டின உடனே குர்ஆன் ஆயத்தை நான் ஏற்றுக்கிட மாட்டேன், பிஜே சொல்லுவதுதான் நான் ஏற்றுக்கிடுவேன் சொன்னா மட்டும்தான் தக்லீதான். தக்லீதுக்கு இந்த வழக்கம் உங்களுக்கு உலகத்துல முதலாக கற்றுத் தந்தது யாரு? இன்னும் தாந்தோண்டித்தனமாக பேசுவதுதான் எங்களுடைய வழிமுறைன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அது தகுதி அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அரபி மொழிக்கு அது தகுதி அல்ல. என்னுடைய டைம் முடிவடைஞ்சிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துல நிறைவுக்கு வருகிறேன். ஏன்னா நம்ம அனுமதி வாங்கிய காவலர்கள்ட்ட அனுமதி வாங்கி முறைப்படி நடத்தக்கூடிய கூட்டம். நான் சகோதரர்கள்ட்ட சொல்ல உங்களுடைய பேச்சுக்கு வரிக்கு வரி விளக்கம் எழுதி வச்சு டைரியில நாங்க குறிப்பெடுத்து இதுக்குன்னே தனி டைரி போட்டு கேசட்ட 1க்கு 3 தடவை இந்த பேச்சையெல்லாம், இந்த கண்மணி நாயகத்தை பேசக்கூடிய இந்த பேச்சையெல்லாம் 1க்கு 3 தடவை போட்டு கேட்டுட்டு வந்து நிக்கிறோம். அதுக்கு பதில் சொல்லல, இதுக்கு பதில் தெரியலன்னு இல்ல. அல்லாஹுடைய தௌஃபீக்கை கொண்டு, நாதாக்களுடைய நல்லடியார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு, எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக்க தருவான். தெரியலன்னு சொல்லி உஸ்தாதுமார்ட்ட கேட்போம். இன்றைக்கு கூட என்னுடைய உஸ்தாதுமார்கள்ட்ட பல விஷயங்கள்ட்ட போன் பண்ணி நான் கேட்டு அதற்குரிய விளக்கம், ஹதீஸ் இத்தனை நம்பர் எத்தனாவது பக்கம், அவசரம் நேற்றுக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு மீலாது விழா அங்க நடக்குது இங்க நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் மீலாது கான்ஃபரன்ஸ் கோழிக்கோட்டில் நடந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. அதுல பேசினது 2-3 நாட்டினுடைய தலைவர்கள். அல்லாஹ் அப்படி மீலாதனுடைய தௌஃபீக்கை உயர்த்தி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அறிவு பிடிச்சதுன்னா அறிவொளி மாநாடு நடத்துங்க, தௌஹீத் மட்டும்தான் பிடிக்கும்னா தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்துங்க. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி நாயகம் பிடிக்கும், அவங்க பேர்ல மாநாடு. தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்துபவர்களே, இன்னும் மீண்டும் கேட்கிறேன், தௌஹீத் எழுச்சி மாநாடு ரசூலுல்லாஹ் நடத்தினாங்களா, சஹாபாக்கள் நடத்தினாங்களா, தாபியீன்கள் நடத்தினாங்களா? அவங்களுக்கு தெரியாத தௌஹீதா உங்களுக்கு தெரிஞ்சிட்டது. எனவே அந்த தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்துவதற்கு எந்த குர்ஆன் ஆயத்து, எந்த ஹதீஸ், எந்த சஹாபாக்களுடைய வழிமுறை, தௌஹீத் எழுச்சி மாநாடுன்னு இருக்கணும். நம்ம மீலாது மாநாடு நடத்தி அதுல நன்மையை பேசினாலும் மீலாதின் மாநாடு இருக்கிறா, அப்படிதானே கேட்கிறீங்க? ஒட்டுமொத்த மாநாடு ஆதாரம் கொண்டு கூடாது. தௌஹீத் எழுச்சி மாநாடு தெளிவாக சொல்லுகிறோம். நான் எங்களுக்கு ஒரு வைத்தெரிச்சலும் கிடையாது. இதுல வேற ஒரு இடத்துல வவுத்தெரிச்சலாம், அதை கூட தமிழ்ல சொல்ல தெரியல, வவுத்தெரிச்சல். எங்களுக்கு இஸ்லாமியர்கள் முன்னேறுவதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாடு முன்னேறுவதை கொண்டு தக்லீதுக்கு விளக்கம் நாங்க சொல்லுகிறோம். தரீஃபாத்துல் ஜுர்ஜானின்னு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு கிதாப் இருக்குது.
உங்களுக்கு அந்த கிதாப் எடுத்து பார்க்க தெரியுமோ இல்ல தலைவருக்கு போன் பண்ணி SMS அனுப்பி கேட்டு அது அப்படியே